எனக்கு பிரியமானவர்களே, ஒரு பக்கம் அவர் அன்புடையவர், மனதுருக்கமுடையவர், அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவரை போல ஒரு அன்பா இருக்கும், அவரை போல மன்னிக்கிறதுக்கு ஒருவருமே இருக்க முடியாது. அவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு நினைச்சு நம்ம இஷ்டப்படி நான் என்ன அட்டூழியத்தை பண்ணாலும், என்ன அக்கிரமத்தை செய்தாலும், எப்படி உலக பிரகாரமா நான் சமரசம் செய்து வாழ்ந்தாலும், நான் எப்படிப்பட்ட அருவருப்புகளை ஈடுபட்டாலும் அவர் என்னை கண்டு கொள்ள மாட்டார். இஸ் லவ்விங் காட், லவ்விங் காட் நினைச்சீங்கன்னா அவர் லவ்விங் மாத்திரமல்ல, இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட் காட் என்பதை மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் எந்த உலக பிரகாரமான தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துற நேரத்தில் அன்பு செலுத்தி கண்டிக்க வேண்டிய இடத்துல அவன் கண்டிக்கிறானோ, அதே போல தேவாதி தேவனும் அப்படிப்பட்டவர் தான். நீங்கள் எப்பொழுது தேவனை விட்டு வழி விலகி சென்று இந்த உலக பிரகாரமாக அதில் சமரசம் செய்து இந்த உலக நட்புகளும் சிநேகங்களும் அதில் இருக்கிற காரியங்களும் அந்த கவர்ச்சிகளினால இழுபட்டு அப்பக்கமாய் நீங்கள் திரும்புவீர்கள் என்றால், அதே அன்புள்ள தேவன் தான் கண்டிப்புள்ள தேவனாக உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார் என்பதை மறந்து போகாதீர்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படிதான் தமது வார்த்தையில தமது விருப்பங்களை, நீதிகளை, பரிசுத்தங்களை அவர் எழுதி நம்முடைய கரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய கையெழுத்தை தான் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவருக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் உன்னதமானவருடைய பிள்ளைகளாகவும் நாம் இருப்போம். அவராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட